Welcome to Berea Bethel Assembly. இதை இந்த ஊழியம் எப்படி ஆரம்பித்தோம், எப்படி இது வரைக்கும் கர்த்தர் நடத்தினார் நினைத்து பார்க்கும்போது ஒரு மிகுந்த ஒரு ஆச்சரியம். மாலை வேளையில் இன்றைக்கும் நம் நடுவில் வந்திருக்கிற பாஸ்டர் ராஜ் அவர்கள் தான். அவரை நீங்கள் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரும் சிஸ்டரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க இந்த ஊழியத்தை ஜூன் மாதம் 2011 மாலை 5ஆம் தேதி மேலே வீட்டில் வைத்து அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ராஜ பாஸ்டர் அவர்களும் பாஸ்டர் டேனியல் கார்த்திகேயனும் பாஸ்டர் சாம்சன் அவர்களும் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார்கள். இப்போ ராஜ பாஸ்டர்வங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க. அவருடைய அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அன்பின் இணைப்பை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். நான் சென்னை வந்த புதுசில் 2006 இங்கே 2007 ஐசிஎஃப் பகுதியில் வரும்போது ராஜ் பாஸ்டர் அவர்கள் ஐசிஎஃப் பகுதியில் ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அவரோடு கூட சேர்ந்து நானும் அவரோடு கூட சேர்ந்து அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அவரோடு கூட ஒரு வருஷம் 1.5 வருஷம் என்னமோ அங்கே இருந்தேன். அதுக்கு பிறகு நான் இங்கே குளத்தூர் சில நாட்கள் கழித்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவங்க தான் ஜெபித்து ஆரம்பித்து கொடுத்தார்கள். அந்த அன்பும் இன்றைக்கும் எங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே உங்களோடு கூட சொன்னது போல் ஸ்ரீலங்காவிலேருந்து பாஸ்டர்ஸ் யாராவது வந்தால் பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நம்ம ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வாங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சபையில் அவங்கள பயன்படுத்துறது உண்டு. இந்த நாளிலே அவர் ஏன்னா நேரத்தை நான் கடத்தாதபடி அவருடைய கையில் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ சிலதை இது பண்ணுறேன். கர்த்தருடைய கரத்தில் அவருடைய அருமையான ஊழியக்காரன் நம் நடுவில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை இப்பொழுதும் அந்த ஐசிஎஃப் பகுதியிலேயும் இப்போது அம்பத்தூர் பகுதியிலேயும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அது இல்லாமல் நிறைய இடங்களில் அழைக்கப்பட்டு போய் தேவனுடைய வார்த்தையும் எபிரேய மொழியில் எப்படி வேதத்தை நாம் அறிந்து கொள்வது என்கிறதான நல்ல ஒரு ஊழியத்தையும் அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த நாளிலே வந்திருப்பது ஒரு மிகுந்த சந்தோஷம். நாம் எல்லோரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி அறிஞர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நான் சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க. உங்கள் முகத்தை பார்த்து கொஞ்சம் சிரிப்பாக புன்முறுவலோடு சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சொல்லுங்களேன், நல்ல வார்த்தை தானே சொல்லி கொடுக்குறேன். ஆமென். சொல்லுங்கள் இன்னொரு தடவை, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சரி, ஏன் கொடுத்து வச்சவங்க? சரி, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. நம்ம பக்கத்தில் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காரணுன்னா அவர் கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து என் பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்ததுனால நீங்கள் கொடுத்து வச்சவங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான நாளில் ஒரு புதிய வருடத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்கிறதான இந்த பெரிய பெத்தேல் மினிஸ்ட்ரியை, இந்த ஊழியத்தை, அருமையான பாஸ்டரையும் அவருடைய குடும்பத்தையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தில் உறுதுணையாக இருந்து எல்லா விதத்தில் தோள் கொடுத்து இந்நாள் வரைக்கும் கூட இருந்து நடத்துகிற சபையார் உங்களையும் மனதார வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இப்போ அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தோம். சகோதரி பகிர்ந்து கொண்டதான அந்த கடந்த நாட்களுடைய கடந்து வந்த பாதைகளெல்லாம் நம்ம கொஞ்சம் கேட்டோம், பார்த்தோம். ஒவ்வொரு வருஷமும் கடப்பது என்பது ஒரு பெரிய மலையை கடப்பது போன்றது. ஆனால் எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், இது எல்லாவற்றும் மத்தியில் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரே வீட்டில் நிரந்தரமாக ரொம்ப நாள் இருக்க முடியாது.
எப்போ காலி பண்ணணும்னு தெரியாது, ஆனால் திடீர்னு காலி பண்ண வேண்டியதாக இருக்கும். சொந்த வீட்டுக்காரங்களுக்கு இது தெரியாது, இந்த இந்த பிரச்சனையே தெரியாது. என்னன்னா திடீர்னு ஒரு நாள் காலி பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ பாருங்க, அந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இன்னொரு இடத்துல போய் சேர்றதுக்குள்ள அக்கடான்னு ஆயிரும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 வீடு மாற்றிட்டோம். 6 வீடு, ஒவ்வொரு வீடு மாற்றும் போதும் பெரிய பாடு, பெரிய உபத்திரவம். அதுதான் வந்த உடனே கேட்டேன் ஐயா கிட்ட, நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்களே, இது எத்தனாவது இடம்னு. அவர் சொன்ன ஏறக்குறைய 3ஆவது இடத்துக்கு வந்துட்டோன்னு. சகோதரி சொன்னாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பாடுகள், வேதனைகள். ஆனால் அவைகள் எல்லாவற்றும் மத்தியில் இஸ்ரவேலை காக்கிற தேவன் கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தினாரே, அவருக்கு நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நன்றி என்று சொல்லலாமா? எல்லோரும் சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்களேன். Thank you Lord, hallelujah, we worship you. ஆண்டவர் நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவரே நீர் செய்த எல்லா சகாயத்திற்கு, நீர் நடத்தின பாதைகளுக்கு, இதுவரைக்கும் நீர் ஆண்டவரை சுமந்து வந்த எல்லா பாதைகளை திரும்பி பார்த்து மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 32:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி அவைகளை செட்டைகள் மேல் வைத்து சுமக்கிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் ஒருவரே நடத்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவர் இந்த 15ஆம் வருஷத்திலையும் இனியும் நடத்துவார், இனியும் ஏந்துவார், இனியும் தாங்குவார், இனியும் தப்புவிப்பார். அவர் போதுமானவராயிருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஒவ்வொரு வருஷத்திற்குள்ள கடந்து போக 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 நம்ம வளர்றோம் இல்லையா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு வயசு அதிகமாயிடுச்சு. ஆமாவா இல்லையா? யாருக்காச்சும் குறைஞ்சிருக்கா? எல்லாருக்கும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம பெருகிறோம். நம்ம ஒருவேளை தனியாக இருக்கிறவங்க திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்றெடுப்பாங்க. நம்ம பெருக்கம் உண்டாகிறது. அதே நேரத்தில் சபையும் பெருகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. சபையும் பெருகணும். சரி, இனி அடுத்த வருஷம்னு சொல்லி வரும்போது நமக்கு இங்கே இடமே இருக்கக்கூடாது. இடம் இங்கே பாருங்கள், முன்னாடியெல்லாம் இடம் இருக்குது. இந்த கீபோர்டெல்லாம் இப்படி திருப்பி போட்டால் இங்கே வரைக்கும் ஆட்கள் உட்காரலாம். என்ன தம்பி, கரெக்டு தானே? ஹல்லேலூயா. ஆமாம். ஒருவேளை இந்த சேரெல்லாம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய பேர் உட்காரலாம். இவர் வந்து சேர்லேருந்து இறக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரான்னு நினைக்காதீங்க. நான் இடத்த பெருக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்பயும் மேலேயே உட்காந்தவங்க இல்லை, கீழே இருந்து உட்காந்தது தான். நமக்கு மேலே இருக்கவும் தெரியும், கீழே உட்காரவும் தெரியும். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, நம்முடைய பாஸ்டருக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் சபை வந்து ஒவ்வொரு வருஷம் புதிய வருஷத்துக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இது எல்லாவற்றும் மத்தியில் நமக்கு துணையாக இருந்து நம்மோடு கூட நின்று நமக்கு ஆலோசனை சொல்லி நமக்காக ஜெபித்து நமக்கு பாரப்படுகிற ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய பாஸ்டர் தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒருத்தருடைய பிரச்சனை, உங்கள் பிரச்சனை, ஆனால் இவருக்கு அத்தனை பேருடைய பிரச்சனை அவர் தலைமையில் தான் இருக்குது. அப்போ அத்தனை பேருக்காக ஜெபிக்க, அத்தனை பேருக்காக தேவனுடைய பாதத்தில் விண்ணப்பிக்க, தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறவராய் நிற்கிற தேவதாசனுக்காக நம்ம ஜெபிக்கணும். எத்தனை பேர் உங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க? ஆமே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எழுந்து நிற்கும் பொழுது அவருக்காக அவருடைய துணைவியார், பிள்ளைகள் நீங்களும் முன்பாக வரும்படியாக கேட்கிறேன். பிள்ளைகளும் வாங்க. Praise the Lord. Hallelujah. Thank you, Holy Spirit.
ஹல்மியா கொரோமலா ஹபலா திரியாந்தர பலபரபா. ஆமேன். எல்லோரும் தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய போதகருக்கு நேராக, குடும்பத்திற்கு நேராக நீட்டி, ஆமேன், எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாருடைய வாய்கள் திறக்கப்படட்டும். எல்லாரும் நீங்க மனதார இருதயத்தின் விசாலத்தோடு மன நிறைவோடு உங்க ஊழியக்காரருடைய குடும்பத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல உங்களுடைய மகனை கொண்டு வந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டு உங்களுடைய மகனை இன்னும் 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 அதிகமாய் ஆண்டவரே வல்லமையினால் நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, எல்லைகளை விஸ்தாரமாக்குவீராக, நல்ல சுகத்தினால் நிரப்புவீராக, பலத்தினால் இடைகட்டுவீராக. ஆண்டவரே, உம்முடைய தாசனில் தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அதை இந்த ஆண்டு நாங்கள் அனைவரும் கண்ணார காணத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தகப்பனே, இதோ சபையாக நாங்கள் ஒருமித்து நின்று ஆண்டவரே தேவதாசனுக்காக, அவருக்கு தந்திருக்கிற துணைவியாருக்காக, தந்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரம் உம்முடைய மகன் மேல் அமருவதாக. இதுவரைக்கும் கண்ட பாதைகள் அல்ல, இதுவரைக்கும் நடத்தின விதம் அல்ல, இந்த ஆண்டு இன்னும் இன்னும் இன்னுமாக ஆண்டவரே வலதுபுறமும் இடதுபுறமும் நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வார்த்தையின்படியே இன்னும் பெருக செய்வீராக, இன்னும் பெருக செய்வீராக. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த எலியாவை அபிஷேகத்தினால் புதிய அனாயிண்டிங்னால் நிரப்பின அந்த கர்த்தருடைய கரமுடைய தாசர் மேலும் குடும்பத்தின் மேலும் தங்கி இருக்கட்டும். இவரை இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் விளங்க செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய தயவுள்ள கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமேன். புது வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்பயும் உங்க ஊழியக்காரன் நினைச்சுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய எல்லா சூழ்நிலையில் நீங்கள் கூட இருங்க. கர்த்தர் பெருக செய்வார், கர்த்தர் நடத்துவார். ஆமென். வேதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கும் பொழுது, தேவன் நடத்துகிற பாதைகளை குறித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அற்புதமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இது நம்ம ஒரு சபையினுடைய கூடுகையில் வந்திருக்கிறோம். ஒரு புது வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். நீங்க பேசுங்க, நானும் பேசுறேன், 2 பேரும் சேர்ந்து பேசி கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் எதற்காக இந்த ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார் என்கிற ஒரு சில சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டு தெய்வ சமூகத்தில் அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, சகரியா 9:12 ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அங்கே கொடுக்கும் போது ஆசீர்வாதத்தை எத்தனை மடங்கு கொடுக்கிறாரா சொல்லுங்க. இதைத்தான் நான் சொன்னேன், நீங்களும் பேசுங்க நானும் பேசுறேன்னு. என்ன அமைதியாக இருந்துட்டு போனா எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. எத்தனை பேருக்கு உள்ள போகுதுன்றதே தெரியாது. இப்போ உங்களுக்குள்ள அது கிரிய செய்தான்றது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பேசும்போது கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொன்னா போதும். அல்லேலூயா. ஆமென். இப்போ சொல்லுங்க, இந்த வசனத்துல எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் தர்றேன்னு சொல்றாரு? ரெட்டிப்பான. இப்ப பாருங்க, சபை ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போகும் பொழுது கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தருவார். அல்லேலூயா. அப்ப சபைன்னு சொல்லும் போது இந்த கட்டிடம் கிடையாது. யாரு சபை சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க, நீங்க தான் சபை. இப்ப சொல்றது உற்சாகமா சொல்லுவீங்க. இன்னொரு வார்த்தை, உங்களை கர்த்தர் ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். சரி, எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்?
ரெட்டிப்பா. இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ரெட்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தோடு நின்று விடுகிறதா? இல்ல இல்ல இல்ல. நீங்க வாசிப்பீங்கன்னா ஆதியாகமம் 43:34, ஆதியாகமம் 43:34, அவன் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. எத்தனை மடங்கு? 5 மடங்கு. ஃபர்ஸ்ட் எத்தனை மடங்கு பார்த்தோம்? 2 மடங்கு. ஆண்டவர் 2 மடங்கோடு நிக்கிறவர் இல்ல, அதை என்ன பண்றாரு? 5 மடங்கு பெருக செய்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், எங்க 2 மடங்கு இல்லைங்க, 5 மடங்காவும் தேவன் பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, இந்த வார்த்தையை நான் பேசும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு, இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கிளைம் பண்றேன் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குள்ள நிறைவேறட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை ஆவியில நீங்க ரிசீவ் பண்ணணும். ஆமென். ஒன்னு மாம்சத்துல ரிசீவ் பண்ணலாம், இன்னொன்னு ஆவியில ரிசீவ் பண்ணலாம். மாம்சத்துல நீங்க பெற்றுக்கொண்டால் இதை முடிச்சிட்டு ஆமென் தோத்திரம் சொல்லிட்டு போகும்போது அதுவும் போயிடும். ஆனால் ஆவியில நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுங்க, முதல்ல எத்தனை மடங்கு? ஆவியில இருக்கிறீங்க, சரி. அடுத்து எத்தனை மடங்கு? 5 மடங்கு. பார்க்குறான் யோசேப்பு அந்த 11 சகோதரர்களை உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் 4 இட்லின்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு கொடுக்குறான் இல்லையா, 4 இட்லி வைக்கிறான் 11 பேருக்கு, 10 பேருக்கு. ஆனா 11வது இன்னொரு பென்யமீன், அவனுடைய சொந்த ரத்தம், ஒரே அம்மா வயிற்றுல இருந்து பெத்தெடுத்த பிள்ளைங்க. இதை பார்க்க முடியும் அந்த ரத்த பாசம், அந்த உறவு என்ன செய்து அவனுக்கு எத்தனை மடங்கு வச்சானா? அப்படின்னு எவ்வளவு இட்லி? அப்பா, உங்க சபையில படிச்சவங்கெல்லாம் இருக்காங்கய்யா, கணக்குல புளின்றது இதுதான். அப்ப 20 இட்லி. இப்ப பாருங்க, இந்த 10 பேருடைய கண்ணு எந்த தட்டுல இருந்திருக்கும்? என்னடா இது, நம்ம எல்லாரும் விட சின்னவன், ஆனா அவன் தட்டுல 20 இட்லி, எங்க தட்டுல வெறும் 4 இட்லி. நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் நம்முடைய பெருகுதலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் நம்முடைய விருத்தியை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவர்கள் நம்முடைய அந்த பெருக்கத்தை பார்த்து என்ன இது ஆச்சரியம் என்று சொல்லி பார்க்கிற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஃபர்ஸ்ட் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்புறம் எத்தனை மடங்கு? 5 மடங்கு. அதோட நிக்குதா? இல்ல இல்ல இல்ல. நீங்க தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். எத்தனை மடங்கு? 10 மடங்கு. ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். Thank you Lord, hallelujah, ஆமென். ஆண்டவர் 2 மடங்கோடு நிற்கிறவர் இல்ல, ஆண்டவர் 5 மடங்கோடு நிறுத்துகிறவர் அல்ல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகுகிறது. எத்தனை மடங்கு? பக்கத்துல சொல்லுங்க, 10 மடங்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அந்த லெவல்ல நின்றுவீங்க. 2ன்னு எடுத்துக்கிட்டா அந்த 2ஓட நிற்பங்க, இல்ல 5ன்னு எடுத்துக்கிட்டா 5லயே நிற்பங்க. இல்லங்க நான் 10 அப்படின்னு நினைச்சா நீங்க 10ஓடு நிற்பங்க. ஹல்லேலூயா, ஆண்டவர் பெருக்கி கொண்டே போவார். 2, அப்புறம் 5, அப்புறம் 10. சரி, இப்ப 10 மடங்கு தானா? அதுக்கு மேல இல்லையா? வாசிங்க ஆதியாகமம் 26:12 வாசிங்களேன். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
ஹல்லேலூயா, ஆமென். இந்த 15வது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தின் எல்லையை பெருக்குகிறார். ஹல்லேலூயா. எத்தனை மடங்கு சொல்லுங்க பக்கத்துல பார்த்து? 100 செஞ்சுரி. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்ம செஞ்சுரி அடிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப சொல்லுங்க, திரும்ப ஆரம்பத்துல இருந்து வாங்க. எத்தனை மடங்கு? 2, 5, 10, 100. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கம் பாருங்களேன். நம்ம படிக்கும் போது 1ஆம் கிளாஸ், அடுத்து 2வது வகுப்பு, அடுத்து 3, 4 இப்படி படிப்படியாக தான் போவோம். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு கணக்கு தெரியுதே இல்லையான்னு எனக்கு தெரியல. 2, அதுக்கு அடுத்து 3ஆம் வகுப்புக்கு போல நேரம் எங்க போயிட்டாரு? 5, அதுக்கு அடுத்து நேரம் 10, அதுக்கு அடுத்து நேரம் 100. அதுக்கு அடுத்து அவருக்கு கணக்கே புரியலங்க. அதுக்கு அடுத்து உபாகமம் 1:11 சொல்லுகிறது, வாசிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. எத்தனை மடங்கு? 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, 1000 மடங்கு, 1000 மடங்கு, 1000 மடங்கு. அதுல சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்கு அந்த வசனம்னா ஆச்சரியமா இருக்கு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறாங்க? ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை பொய் சொல்லுவது இல்லை. இந்த வார்த்தை ஒரு காலம் மாறுவதில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு மனுபுத்திரனும் அல்ல. நான் சொல்லியும் செய்யாது இருப்பேனோ, வசனித்து நிறைவேற்றாது இருப்பேனோ என்று சொல்லுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை. அவர் சொன்னால் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப கேள்வி என்னன்னா, ஆரம்பத்திலிருந்து வரணும். சொல்லுங்க பார்க்கலாம். 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு. ஹல்லேலூயா. இது எல்லாமே எனக்கே நீங்க சொல்றீங்க. இப்போ நானே அதெல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் வருது. அதனால கொஞ்சம் மாற்றி பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களுக்கு வரிசையாக சொல்லி கொடுத்துருங்களேன். ஆமேன், பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல 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 அந்த வார்த்தையினுடைய வல்லமை, அந்த வார்த்தையின் அபிஷேகம், அந்த வார்த்தையின் வெளிப்பாடு, அந்த வார்த்தையினுடைய ஆழங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இப்பொழுது பாய்ந்து செல்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இப்போ 1000 மடங்கோடு நிற்கிதா? 1000 மடங்கோடு நிற்கிதா? வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே, என் சகோதரியே, கோடா கோடியாய் பெருகுவாயாக. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கோடா கோடியாய் பெருகுவாயாக. என்னங்க யாரு கூட சந்தோஷமே காணோம்? பக்கத்தில் ஏதாச்சும் கையை பிடிச்சா அவங்களை உலுக்கி சொல்லுங்களேன் கொஞ்சம். ஓ, கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆமென். தேங்க்யூ லார்ட். இப்போ அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, எல்லாரும் பைபிளில் எடுத்துக்கோங்க. ஆமென். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒரே குரலாக வாசிக்க போகிறோம். எவ்வளவு சத்தமாக வாசிக்க முடியும் அவ்வளோ சத்தமாக வாசிக்க போகிறோம். இப்போ அங்கே இருக்கிற ரெபெக்காள் யாரு? அங்கே இருக்கிற ரெபெக்காள் யாரு? சொல்லுங்க சத்தமா. நான் தான். ஆமென். இப்போ வாசிங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்குன்னு வாசிக்கணும். ஏதோ ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிறவர் கிடையாது. எப்படியா? கிள்ளி கொடுக்கிறவர் கிடையாது, அள்ளியும் கொடுக்கிறவர் கிடையாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் ஐயோ ஆண்டவர் கூரையா பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. இல்லைங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீங்க எதுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே கடந்த நாட்களில் இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, ஆனா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்னை உயிரோடு வைத்திருக்கிறதுக்கு, இந்த புதிய வருஷத்துக்குள்ள என்னை நடத்துவதற்கு, என் சபையை நடத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவென்றால் ஆதியாகமம் 24:60. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஜெய கம்பீரத்தோடு வாசிங்களேன். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம் இந்த வார்த்தையை சொல்றேன். இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா ஸ்டேஜஸை நீங்கள் அனுதினமும் கிளைம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. பாதி பேருக்கு புரியலை. பின்பு பரலோகத்தில் மிகுந்த அமைதல் உண்டாயிற்றுன்னு வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கிற மாதிரி தோணுது. நான் சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சு? அடுத்த வருஷம் இங்கே இருக்க மாட்டேங்கன்னு என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு போயிடுவீங்கன்னு அர்த்தமா? இல்லைங்க, வேற இடத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. திரளான கூட்டத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ். அது எத்தனை பேருக்கு அப்படி ஆராதிக்கணும்னு ஆசை? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், நிறைய சேர்ஸ் எல்லாம் காலியாக இருக்கு. அந்த சேர்ஸை பார்க்கும்போது எனக்கு இங்கே வலிக்குது. உங்கள் பக்கத்தில் ஒரு சேர் காலியாக இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஆகணும்? வலிக்கணும், வேதனை வரணும். இந்த இடம்லாம் காலியா இருக்குன்னா உங்க இருதயத்தில் ஒரு துடிப்பு வரணும், வேதனை வரணும். ஆண்டவரே என் பக்கத்தில் இந்த சேர் காலியா இருக்குது, 15 வருஷம் வந்துட்டோமே ஆனாலும் காலியா இருக்குது, முன்னாடி இடம் காலியா இருக்குது. ஆண்டவரே 3 இடத்தை மாத்தி மாத்தி கொடுத்தீங்க, 4வது இடத்தை கொடுக்காம போயிடுவாரு? தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதை பார்க்கிலும் வேண்டிக் கொள்வதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 2 மடங்காய் இருக்கிறது, 5 மடங்காய் இருக்கிறது, 10 மடங்காய் இருக்கிறது, 100 மடங்காய் இருக்கிறது, 1000 மடங்காய் இருக்கிறது. அதுக்கப்புறம் எவ்வளவு? என்னது? இப்ப உங்க கணக்குல நீங்க புலியா எலியான்னு பார்க்க போறேன். கோடான கோடினா எவ்வளவு? ஒரு 1 போட்டு 7 0 போட்டா அதுக்கு பேர் என்னது? கோடி. அது கூட ஒரு பெருக்கல் போட்டு திரும்ப ஒரு 1 போட்டு 7 0 போட்டு பெருக்குங்க பார்க்கலாம். யாரதாச்சும் கால்குலேட்டர்ல, யாரதாச்சும் கம்ப்யூட்டர்ல அது காட்டுமான்னு பாருங்க. காட்டவே காட்டாது. ஏன்னா கம்ப்யூட்டரை கன்ஃபியூஸ் ஆயிரும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் அந்த நிறைவு இருக்க மனுஷனுடைய புத்தியினால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த மூளைக்கு எட்டாதது, அவர் எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம பார்த்த காரியங்கள்ல இந்த இஸ்ரவேலுடைய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னாரு. இந்த இரத்த பாசத்துல இந்த யோசேப்பு 5 மடங்கு தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கிறாரு. அடுத்து இந்த புத்தி விஷயத்துல சோதிக்கும் போது தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஈசாக்கு ஒரு இடத்துல விதைக்கிறான், அவனை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிச்சாரு. சரியா? அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வந்தபோது சொல்றாரு, உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு. ஆனா ஆச்சரியமான காரியம் என்னன்னா, ஒரு பெண் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து அவ தன்னுடைய மணவாளன் வீட்டுக்கு புறப்படும் போது அவளுக்கு சொல்லப்படும் பொழுது கோடா கோடியாய் பெருகுவாயாக. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இவளுக்கு மாத்திரம் ஏன் கோடா கோடி சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது சில ரகசியங்களை, வெளிப்பாடுகளை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் வேணும், ஆனால் ரொம்ப நேரம் உங்களை உட்கார வைக்க மாட்டேன். இது நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை?
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, அப்ப ஏன் ரெபெக்காளுக்கு மாத்திரம் கோடா கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சில காரியத்தை சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். வேதத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் இருக்கிறார் இல்லையா, ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம். சொல்லுங்க, ஆபிரகாம் யாருக்கு அடையாளம்? பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து அதாவது ஈசாக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். சரியா? எலியேசர் இருக்கிற பெண் பார்க்க போனார் இல்லையா, அந்த எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். எத்தனை பேர் புரிஞ்சு? ஆபிரகாம் யாருக்கு அடையாளம்? பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம். ஈசாக்கு யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எலியேசர் யாருக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். இப்ப அடுத்து யாரு நிக்கிறான்னு சொன்னா ரெபெக்காள் யாருக்கு அடையாளம்? ஒரு சத்தம் சொல்லுங்களேன், நீங்க சொல்ல சரிதான். மணவாட்டிக்கு அடையாளம். அந்த மணவாட்டி யார் தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்க முகத்தை பாருங்களேன். 1000 வால்ட் அந்த பிரைட்னஸ் வரணும். இப்ப சொல்லுங்க, அந்த மணவாட்டி நான் தான். சொல்லுங்களேன், ஆமென், ஹல்லேலூயா. அந்த மணவாட்டி நான் தான் என்று சொல்லும் பொழுது அந்த மணவாட்டி தான் சபை. அந்த மணவாட்டி தான் சபை. அப்ப சபைக்கு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, கோடா கோடியான பெருக்கம். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் அந்த ரகசியத்தை, அந்த வார்த்தையினுடைய வல்லமையை, அந்த வார்த்தையின் வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், சபையாகிய உங்களையும் என்னையும், மனவாட்டியாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற வண்ணமாக வைக்க மாட்டார். அவர் கோடா கோடியாய் பெருக செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப ஏன் இந்த ரெபெக்காளுக்கு மாத்திரம் கோடா கோடின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிறது அப்படின்றத சுருக்கமாக நம்ம தியானிக்க போறோம். நீங்க ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல இப்ப 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, எனக்குள்ள ஒரு கலிகூறுதல். ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமை யார் ஆசீர்வதித்ததா? சொல்லுங்களேன். கர்த்தர் எதுல ஆசீர்வதித்தாரு? சகல காரியத்துல. நீங்க வேதத்தை தியானிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கணும் தெரியுமா? இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, வாசித்த உடனே ஆண்டவரே இப்ப ஆபிரகாம் இல்ல, அந்த ஆபிரகாமுடைய ஸ்தானத்துல என்னை வைக்கிற ஆண்டவரே, நீர் ஆபிரகாமை சகல விதத்துல ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான தேவ சபையே, இந்த 15ஆம் ஆண்டுக்குள்ள பிரவேசித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை சகல விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதுல தான் ஆசீர்வதிப்பாருன்னு கிடையாது, எல்லாத்துலேயும். அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்களே, இவங்க எதுல கை வச்சாலும் அது என்ன ஆகுது? விளங்குது. நல்ல வார்த்தை. அது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஐயா சொல்லிட்டாரு. சில பேர் யாரோ யோசிக்கிறாங்க, இவர் எதுலையும் விளங்க மாட்டாருன்னு. அது இல்லை, எதுல கை வச்சாரோ அது தொடங்கும், அது விளங்கும், அது செழிக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, சகல காரியத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்க ஒரு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன வேணும் அப்படின்னா, அங்க சொல்லி இருக்குது, ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். அப்படின்னா கிழவனான பிறகுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? இல்ல. நம்ம ஒவ்வொரு வருஷம் நம்ம கடக்கும் பொழுது நம்ம ஒரு முதிர்ச்சிக்குள்ள கடந்து போகிறோம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த நிலைக்குள்ள கடந்து போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போன வருஷம் இருந்தது போல நான் இருக்கல ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல வரும் பொழுது நான் ஆவியில வளருகிறேன். வெறும் சரீரத்துல வளர்ந்தா பத்தாது, எதுலயும் முதிர்ச்சி வேணும், ஆவியில முதிர்ச்சி வேணும்.
நான் ஆவியில முதிர்ச்சி அடையணும், வேத வாசிப்புல முதிர்ச்சி அடையணும், ஜெப வாழ்க்கையில முதிர்ச்சி அடையணும், சபையினுடைய காரியத்தில் முதிர்ச்சி அடையணும். அல்லேலூயா, ஆமென். சில பேர் சபைக்கு வந்தா அவங்க வந்து நான் உங்கள் சபை எனக்கு தெரியாது, ஐயா சொன்னார் 15 வருஷம் கழித்து நான் வந்திருக்கிறேன் இப்போ இங்கேக்கு, சரியா? நான் சொல்கிறது அம்பத்தூர் சபையில், அங்கேருந்து நான் வர்றேன், அதனால் சொல்கிறேன். சில பேர் 15 வருஷம் ஆனாலும் ஒரே இடத்துல தான் உட்காருவாங்க, மாறி இடத்துல உட்காந்துடவே மாட்டாங்க. அப்படி உட்காந்துட்டாக்கா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க, சரி? ஆனால் இங்கே சபையில் இல்லவே இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் எங்கே, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே போயிட்டு நான் வேறு மாதிரி சொல்லுவேன், சரி? அதையும் மனசு வச்சுக்கோங்க, சரியா? அது அவங்க என்னன்னா, சில பேர், நான் இங்கே இருக்கிறவங்கள சொல்லலை, நான் அம்பத்தூர் சபையே மனசில் வச்சுட்டு சொல்கிறேன், எப்போ உக்காந்தாலும் பின்னாடி தான் உட்காருவாங்க. ஐயோ நீ கோச்சுக்கிறாதீங்க தயவு செய்து, நான் உங்களை சொல்லலைன்றேன். அவங்க இடமே என்னது, பின்னாடி. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பேக் பெஞ்சு, யார் உட்காருவோம் பேக் பெஞ்சில்? அல்லேலூயா, சரி. அப்படின்னா இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, இவங்கெல்லாம் ஆவியில் வளர்ந்தவங்க. அல்லேலூயா. அப்போ நான் சபையில் இந்த மாதிரி வளர்ச்சி இல்லாத ஒரு நபராக இருக்கக்கூடாது, நான் வளருகிறவனாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த காம்ப்ளானுக்கு ஆடு கொடுக்கும் போது நான் வளருகிறேன், அதை குடிச்சு யாருமே வளரல. ஆனால் அவன் சொல்கிறான் நான் வளர்றேன்னு, இல்லையா? அவனுக்கு இருக்கிற வெளிப்பாடு கூட நமக்கு இல்லை. நம்ம இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம், குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. சில பேர் இருக்கிறாங்க, ஒரு வளர்ச்சியும் கிடையாது. வர்றாங்க, அப்படி பொம்மை மாதிரி உட்கார்றது, பொம்மை மாதிரி போயிடுறது. அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, பூமிக்கு நான் வந்து உங்களை சொல்லவே இல்லை. அல்லேலூயா, சரியா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆவியில் என்ன செய்யணும், வளர வேண்டும், முதிர்ச்சி அடையணும். அல்லேலூயா. நல்ல ஆராதனை நடத்தின தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். முன்பாக நின்று எல்லாம் இந்த வாத்திய கருவிகளை மீட்டுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் இது இவங்களோட நின்றக்கூடாது. முதல் பெஞ்சிலேருந்து கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட அந்த கர்த்தருக்குள்ள எழும்பி பிரகாசிக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சபை ஒரு பூரண சபையாக இருக்கிறது அல்லது குறைவில்லாத சபையாக இருக்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்னைய பார்க்குறேங்க நீங்கள், இந்த கை எனக்கு செயல்படலைன்னு வச்சுக்கோங்க, இந்த கை வேலை செய்யலை, இயங்கலை, என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, கரெக்டான வார்த்தை தான், ஊனமுற்றவன் சொல்லுவோமா இல்லையா? ஆனா எனக்கு இந்த கை வேலை செய்யுது, இந்த கால் வேலை செய்யுது, 2 கால் வேலை செய்யுது, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, ஒன்னே ஒன்று குறை, என்னது? ஒரு கை மட்டும்தான் வேலை செய்யலை, ஆனாலும் எனக்கு பேர் என்னது? ஊனமுற்றவன். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். நமக்கு தலையாரு? கிறிஸ்து. அப்ப நீங்களும் நானும் யாரு? சரீரம். அப்ப இங்க இருக்கிறவங்கள ஒருத்தங்க கண்ணு, ஒருத்தங்க மூக்கு, ஒருத்தங்க காது, ஒருத்தங்க கிட்னி, ஒருத்தங்க குடல், ஒருத்தங்க ரைட் ஹேண்டு, ஒருத்தங்க லெஃப்ட் ஹேண்டு, ஏதோ ஒரு அவயவமா நீங்க இருக்கிறீங்க. அப்ப அந்த சரீரம் நல்ல ஒரு ஆரோக்கியமான சரீரமா இருக்கணும்னா கழுத்திலிருந்து, அல்லது கிறிஸ்து தலைதான் கிறிஸ்து, மற்ற எல்லா அவயவங்களும் எப்படி இருக்கணும்? வேலை செய்யணும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, வேலை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. நீங்க வந்து கவனிங்களேன், சும்மா வந்து உக்காந்துட்டு சேர்ல உக்காந்து அதை சூடாக்கிட்டு கடைசியை போகும்போது தோத்துறோன்னு மட்டும் சொல்லிட்டு போற கூட்டம் இருக்குல்ல அம்பத்தூர்ல, அது வந்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது வந்து 15 இல்லை 15,000 வருஷம் வந்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா, பூரண சரீரமும் செயல்படுகிற அவயவமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த சபையில் யாரோ ஒருவர் செயல்படலைன்னா, சும்மா வந்துட்டு போற ஒரு நபரா இருந்தால் அந்த சபை என்ன சபைன்னு சொல்லலாம்? சொல்லுங்களேன்.
எல்லாரும் வேலை செஞ்சா என்னது? ஆரோக்கியமான சபை. அதுல ஒருத்தர், ஒரே ஒரு ஆளு வேலை செய்யலானாலும் அது என்ன சபை? ஊனமுற்ற சபை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க நம்முடைய சபை ஊனமுற்ற சபையா இருக்கக்கூடாது. அதுவும் சொல்லுங்க, ஒன்னால ஊனமுற்ற சபையா இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்துவுக்குள்ள பூரணமாய் எழும்பி கட்டுகிறவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா. அப்ப எல்லாருமே செயல்படணும், எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், எல்லாருமே தேவனுடைய ஆலயத்துல அவர் எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அல்லேலூயா. ஒருவேளை சில பேர் சொல்லுவீங்க, இந்த பாஸ்டர் இருக்கிறாரு ரொம்ப மோசங்க, இந்த முன்னாடி நிற்க வைக்கிற இவங்களுக்கு தான் மைக் கொடுப்பாரு, அது பிரச்சனை வேற. இங்க இல்லை, அம்பத்தூர்ல இவங்களே தான் அந்த பாஸ்டருக்கு. எங்களெல்லாம் கண்ணே தெரியாது, என்ன நாங்க பாட மாட்டோமா, நாங்க பாடினா மைக்கு பாடாதா, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. சரியா? அப்ப உங்களுக்கு, அதாவது தேவனுக்கு, ஆண்டவருக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பார். அல்லேலூயா. ஆமென். அதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிறாராம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆடுக்கு நம்ம குரங்கு மாதிரி நீளமா ஒரு வால் இருந்துச்சுன்னு என்ன ஆயிருக்குன்றங்க. அந்த சின்னதவே டிங்கி 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 ஆட்டிக்கிட்டே இருக்கும். இருக்கிற இவ்வளோ வாழவே ஆட்டிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ நீள வால் இருந்துச்சுன்னா அதை பிடிக்க முடியாது இல்லையா? அது குரங்கு மாதிரி மரத்துல எல்லாம் தாவ ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆண்டவர் யார் யாரை எங்க வைக்கணும், என்னென்ன கிருபையை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுயா, நோ ப்ராப்ளம். நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? ஆராதனை காலையில எத்தனை மணிக்கு ஐயா? 7 மணிக்கு ஆராதனை. அப்ப எனக்கு ஒண்ணுமே பாட தெரியாது, வாசிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, நோ ப்ராப்ளம். நீங்க 7 மணிக்கு ஆராதனைன்னா ஒரு 6:30க்கு வாங்க, 6:45க்கு வாங்க, ஒரு துணியை எடுத்துக்கோங்க, சேரெல்லாம் தொடச்சி வச்சிருங்க. அதை விட பெரிய ஊழியம் எது இருக்குது? இல்ல ஒவ்வொரு சேர்ல கை வச்சு, ஆண்டவரே இந்த இடத்துல உட்கார்ற நபருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும், இன்னைக்கு அவர் ஆவியில வளரட்டும், ஆவியில முதிர்ச்சி அடையட்டும், ஒவ்வொரு சேர்ல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்படி நம்ம செய்யறவங்கள மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை பிடிக்கவே முடியாது. பக்கத்தில் இருக்க 4 இட்லி வச்சிருக்கிறவன் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரை. மைக்கு பிடிச்சாதான்னு கிடையாது, மைக்கு பிடிச்சாதான்னு கிடையாது. இந்த மைக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பாடுகள், எத்தனை வேதனை, எத்தனை துக்கம் இதெல்லாம் இருக்குது தெரியுமா? நான் ஒரு சபையில் 7 வருஷம் அசிஸ்டன்ட் பாஸ்டரா ஒரு 7 வருஷம் இருந்தேன். எனக்கு செய்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் என்னை எதுக்கு தான் விடுவாங்கன்னா, ஆராதனை நடத்துறதுக்கு விடுவாங்க. அந்த சபையில் ஒரு 300 பேருக்கு அதிகமான கூட்டம் இருந்தாங்க. ஒரு 7 வருஷம் அங்கே நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறேன். அந்த 7 வருஷம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, வெறும் பாட்டு ஆராதனை நடத்துவேன். ஆராதனை நடத்தி முடிச்ச உடனே பாஸ்டர் வந்து மைக்கை பிடிங்கிடுவார். அப்புறமேலே அவர் செய்தி கொடுக்க ஆரம்பிப்பார். எனக்கு செய்தி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் அந்த சபையில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? நானும் என் மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வோன்னா, சர்ச்சு வந்து 9 மணிக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நாங்கள் 8:30 மணிக்கு அங்கே போயிடுவோம். நாங்கள் போயிட்டு அந்த இடத்த, அது வந்து ஒரு ஸ்கூலில் அந்த ஆராதனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்து ஆராதனை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 9 மணிக்கு போவோம். போகும்போது அந்த முன்னாடி வர குரூப் எப்படி ஆளுன்னா, கொஞ்சம் ஹைஃபை குரூப்பு. எப்படி ஹைஃபைனா, செருப்பை கூட கழட்ட மாட்டாங்க. உள்ள வரவங்க அப்படியே செருப்போடு வந்துடுவாங்க. மழை பெய்யும் போதெல்லாம் அப்படி செருப்போடு வந்தால் என்ன ஆகும்? உள்ள ஃபுல்லாக சேர் ஆயிரும். பின்னாடி நாங்கள் வர்றவங்க எல்லாம் செருப்பை வெளியே தான் விட்டுட்டு வருவோம். அதனால நாங்கள் முன்னாடி போய் என்ன செய்வோம்னா, ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி அந்த இடத்த கூட்டி பெருக்கி சேரெல்லாம் தொடச்சி எல்லாம் அழகாக அதை அடுக்கி வைப்போம். இதுதான் 7 வருஷம் நாங்கள் செஞ்சோம். 7 வருஷம் செஞ்சோம். ஆனால் எங்களுடைய அந்த அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்த்தார். எங்களுடைய அந்த அந்த எதையும் சங்கோஜப்படாமல், எதையுமே கேர் பண்ணாமல் இந்த ஊழியத்தெல்லாம் செஞ்சதுனால இன்னைக்கு கர்த்தர் என்னை பல தேசங்களுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த சபையில் இருக்கும்போது நான் ஒரு நாள் கூட காலையில் செய்தி கொடுத்தது கிடையாது. ஆனால் ஒரு நாள் இதை சொல்கிறேன்,
ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் வந்து ஊருக்கு போயிட்டார். திருநெல்வேலி அவர் ஊருக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை ட்ரெயின் ஏறி இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அவருடைய ட்ரெயின் செங்கல்பட்டுக்கிட்ட வரும்போது வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு. அப்போ அன்னைக்கு அது வந்து இன்னொரு சபையில் 7 மணிக்கு ஆராதனை. அப்போ ஒரு 6 மணிக்கு இருக்கும். எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பாஸ்டர் ராஜ், இன்னைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கிற ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, அங்கங்கே ரொம்ப ஸ்லோவாகுது, நான் ஆராதனைக்கு வந்து சேருவேனா இல்லையான்னு எனக்கு தெரியலை, அதனால நீங்கள் இன்னைக்கு செய்தி கொடுக்குறீங்க. ஐயோ, அன்னைக்கு பரலோகம் எனக்கு எப்படி கையை தொட்டால் பரலோகம் எட்டுது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? எதுக்கு? இன்னைக்கு செய்தி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு இதுக்கு முன்னாடியே 1000 செய்தி எழுதி வச்சிருக்கிறோம் இல்லையா, எல்லாம் புரட்டி ஏதோ ஒரு செய்தி, பெஸ்டான செய்தி அதை எடுத்து ரெடி பண்ணிட்டு, பொதுவாக 6:45 நான் சர்ச்சுக்கு போகிறது, அன்னைக்கு 6:30 போயிட்டேன். எதுக்கு? செய்தி கொடுக்க போகிறேன். ஆமென். அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் ஆச்சு. நான் தான் ஆராதனை நடத்துகிறேன். என்னோட கூட சில சகோதரர்கள்லாம் இருந்தாங்க. எல்லாரும் ஆராதனை முடித்த பிறகு இப்போ எல்லாரும் உட்கார வச்சுட்டு வேதத்தை புரட்டுவோம், கர்த்தர் நம்மோடு பேசுவாராகன்னு சொல்லி வசனத்தை சொன்னேன். வசனத்தை சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின விதம் அப்படின்னு ஆரம்பித்தேன். நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, நான் ஜெபத்தோடு ஆரம்பிக்கும் போது எனக்கு பின்னாடி இருந்து ஒரு கரம் என் மேலே வந்து இறங்குச்சு. அந்த கரம் என்னை தொட்டுச்சு. தொட்ட உடனே அப்படி உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஷாக் அடித்தது போல, ஐயோ கர்த்தர் நம்ம தொடுறாருன்னு. அதுக்கப்புறம் அந்த தொட்ட கரம் சொல்லுச்சு, ராஜு நான் வந்துட்டேன், நீ உக்காருன்னு. அப்புறமேல தான் திரும்பி பார்த்தா அது தேவ கரம் இல்லை, அது பாஸ்டர் கரம்னு புரிஞ்சிச்சு. கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பு கூட போயிடுச்சு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால அந்த ஆலயத்தை விட்டு ஒரு நாள் வெளியே வந்தேன். ஊழியத்தை நான் தனியாக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை வந்து பயன்படுத்தின விதத்தை சொல்லணும்னா, இன்னைக்கு இதை பெருமையாக சொல்லலை, மிக தாழ்மையாக சொல்கிறேன். இன்னைக்கு குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 100 பாஸ்டருங்களுக்கு வேதத்தை நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ ஊழியக்காரர்கள் என்னிடத்துல ஃபோன் பண்ணி ஒவ்வொரு வார்த்தை, ஒரு செய்தி கொடுக்கணும்னா, ஐயா இந்த செய்தியை நாங்கள் எப்படி கொடுக்கறது, இதை இப்படி பேசலாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஏறக்குறைய டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஒவ்வொரு செய்தியும் எப்படி கொடுக்கணும்னு கேட்பாங்க. ஆண்டவர் பல ஊழியக்காரர்களுக்கு பேசும்படியாக ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைத்திருக்கிறார். இதுக்கு நான் பண்ணின காரியம் என்ன தெரியுமா? நான் சர்ச்சில் போய் பாய் போட்டேங்க, அந்த சேரை கழுவுனோங்க, அங்கே இருக்கிற பாத்ரூமை கழுவி சுத்தம் பண்ணோம், அங்கே வேலை செஞ்சோம். சும்மா இந்த மைக்கு என் கைக்கு கிடைக்கல, கர்த்தர் சும்மா என்னை பயன்படுத்தலை. அதற்கு நான் செஞ்ச தியாகம் ஏராளமானது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் நம்மை கோடியாய் பெருக செய்வார். நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. ஆபிரகாம் முதிர்ச்சி அடைந்தான். நானும் ஆவியில தேவ சபைக்கு நான் வரும் பொழுது ஒவ்வொரு வாரமும் நான் முதிர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறேங்க, 1 மாதம் ஆச்சு, அது அப்படியே கை காலை நீட்டிக்கிட்டு காலை இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கு. 1 வருஷம் ஆச்சு, அதே மாதிரி படுத்துட்டு கையை காலை ஆட்டிக்கிட்டே இருக்கு. 10 வருஷம் ஆச்சு, அதே மாதிரி படுத்துட்டு கையை காலை ஆட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் தந்த இந்த பாக்கியமான குழந்தைக்காக உமக்கு நன்றி. மனசு வருமா? இப்போ ஆண்டோருக்கு மட்டும் எப்படி மனசு வரும்? 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, அப்படியே கை கால் நீட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிற குழந்தை மாதிரியே இருக்கிறது. நான் யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? அல்லேலூயா. சே, இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் பெரிய ஆள் தான், போங்க. சரி, இப்போ 2ஆம் வசனம் சொல்லுது, 24:2. அப்பொழுது ஆபிரகாம், அப்பொழுது எப்பொழுது?
ஆஹா, மேல வசனத்தோடு கனெக்ட் பண்ணணும். எப்பொழுது? அவன் முதிர்ச்சி அடைந்த போது. அப்போ வளரும் பொழுது அடுத்து என்ன செய்யணும்ன்றது அங்க எழுதியிருக்கு. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவன் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி போதும். இப்ப ஆபிரகாம் அவனுடைய ஆவிக்குரிய பாதையில அவன் முதிர்ச்சி அடையும் பொழுது, அவன் வளரும் பொழுது வீட்டுக்கு என்ன காரியங்களை செய்யணுமோ அதை ஒழுங்கா செஞ்சான். அல்லேலூயா. இப்ப அவன் பார்க்கறான், எனக்கு வயசாயிடுச்சு, மகனை பார்க்கறான். மகன் என்ன ஆகிட்டு இருக்கிறான்? அவனுக்கும் வயசாகிட்டு இருக்குது. அப்ப ஆபிரகாம் ஒரு பொறுப்புள்ள தகப்பன், ஒரு பொறுப்புள்ள ஸ்தானத்தில் இருக்கிறான். தன் குடும்பத்திற்கு என்ன செய்யணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அதை ஒழுங்காக செய்கிறவன். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆவியில வளரும் பொழுது, நம் முதிர்ச்சி அடையும் பொழுது, கர்த்தரை அறிகிற அறிவில பெருகும் பொழுது, வெறும் நம்முடைய இந்த ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரம் அல்ல, வீட்டு காரியத்தையும் கவனிக்கணும். அல்லேலூயா. எதை கவனிக்கணும்? வீட்டு காரியத்தையும் கவனிக்கணும். ஒரு அம்மா, அவங்க பேர் என்னன்னா உபவாச அம்மா. என்ன அம்மா? உபவாச அம்மா. என்ன உபவாச அம்மா அப்படின்னா, அவங்க வருஷத்துல 360 எத்தனை நாள் இருக்கு? 65. கரெக்ட் தான். இந்த 365 நாள்ல அவங்க 370 நாள் உபவாசம் இருப்பாங்க. அது எப்படின்னு நீங்க கேட்பீங்க. அது அவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆனால் கேட்கவும் முடியாது. எதுக்குன்னு சொல்றேன். அவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் அவங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா உபவாசம். நீங்க எப்பனாச்சும் போயிட்டு அம்மா சாப்பிடலாமா அப்படின்னு கேளுங்களேன். இல்லையா, நான் உபவாசத்தில் இருக்கிறேன்னு. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, நாங்கள் எப்பெல்லாம் அவங்கள சந்திச்சோமோ அப்பெல்லாம் உபவாசம். சரியா? இதுல என்ன ஆச்சுன்னா, குடும்பத்தை கவனிக்காம விட்டுட்டாங்க அந்த அம்மா. அவங்க எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க? உபவாசம் உபவாசம் உபவாசம். குடும்பத்தை கவனிக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்த உடனே என்னடான்னு பார்த்தாக்கா சொல்றாங்க, உபவாச அம்மா போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க பரலோகத்துக்கு போனதுக்கு கர்த்தர் காரணமா அவங்க காரணமா? சொல்லுங்களேன். அவங்க ஆண்டவர் உபவாசம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. உபவாசம் போடுங்க, ஆனால் கொஞ்சம் ஞானமா இருங்க, குடும்பத்தையும் என்ன பண்ணுங்க, கவனிச்சுக்குவாங்க. இதுல என்ன விஷயம்னு சொன்னா, இந்த அம்மா உபவாசம் இருந்தது இல்லாம அவருடைய வீட்டுக்காரும் உபவாசம். சரியா? அவர் என்ன உபவாசம்ன்றது அது நீங்களா புரிஞ்சுக்கோங்க. ஐயா சொன்னார், எங்க சபையில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலின்னு. சரி, அவரும் உபவாசம். இப்ப பார்த்தாரு, அந்த அம்மா எப்ப டிக்கெட் வாங்கிட்டு போனாங்களோ அவர் உபவாசத்தை முடிச்சிட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்ல இல்ல இல்ல, இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாங்க. அந்த வித்தின் எ மந்த், ஒரு மாசம், இன்னும் புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்கல, அதுக்குள்ள அவரு இன்விடேஷன் அனுப்புறாரு, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னு எந்த அளவுக்கு உபவாசத்தில் இருந்திருப்பாருன்னு பாருங்களேன் அவரு. அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்காக சோத்திரம், புரியாதவங்களுக்காக தோத்துறோம். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடையும் பொழுது குடும்பத்தையும் கவனிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, புருஷனுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. பிள்ளைகள் வயதுக்கு வரும் பொழுது, அவர்கள் சரியான ஸ்டேஜுக்கு வரும் பொழுது, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பெற்றோர் செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட எனக்கு பிடிச்ச காரியமே அதுதான். ஆபிரகாமுடைய மனைவி இறந்து போயிட்டா, ஆனா அதான் பொண்டாட்டி தான் இல்லையே, இவன் எப்படியாச்சும் போட்டுனா விடலை. ஆபிரகாம் என்ன செஞ்ச தெரியுமா? ஏற்ற வேளையில நேரத்தில் அவன் செயல்படுறான். வீட்டில் இருக்கிற வயதில் முதிர்ந்த ஒரு ஊழியக்காரனை அழைக்கிறான். அழைச்சு சொல்றான், என் மகனுக்கு நீ ஒரு பொண்ணு பார்த்துட்டு வா. அல்லேலூயா. ஆமென். பொண்ணு பார்த்துட்டு வா. இப்போ ஆபிரகாம் பாருங்க, யாரை கூப்பிட்டு அனுப்புறான்? சொல்லுங்களேன், யாரை கூப்பிட்டு அனுப்புனா? இப்போ வாசிச்சோம், எலியேசர் தான். அவர் யாரு? வீட்டில் வேலைக்காரன். நம்ம வீட்டில் பொண்ணு பார்க்கறதுக்கு வேலைக்காரங்களை அனுப்புவோமா? யாராச்சும் அனுப்புவோமா?
இல்லை, அதை ஒரு காலம் செய்ய மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு முதிர்ந்த வேலைக்காரனை அவன் அழைச்சி பொண்ணு பார்க்கறதுக்காக அனுப்புறான்னு சொன்னா ஆபிரகாமுக்கு எவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஊழியக்காரனாக இருந்திருப்பான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் எப்போதும் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கணும். ஊழியக்காரருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கணும். ஐயா நம்பணும் உங்களை. இந்த பிரதர்கிட்ட இந்த சிஸ்டர்கிட்ட ஒரு வேலை சொன்னா அதை அப்படியே செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு நம்பணும். ஆனால் சில பேர்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸு. அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு கேட்டால் எப்போ சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அப்படி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எந்த ஊரில்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்கணும். உங்க பாஸ்டர் சொல்லணும், ஐயா எங்க சபையில ஃபர்ஸ்ட் முன் வரிசையில இருந்து கடைசி வரிசை வரைக்கும் இருக்கிற யாரை வேணா நான் நம்பலாம்யா, யாரை வேணா நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலாம்யா, யாரை வேணா நம்பி இந்த ஊழியத்தை கொடுக்கலாம்யா, யாரை வேணா நம்பி மைக்க கொடுக்கலாம்யா, யாரை வேணா நம்பி நான் அனுப்பலாம்யா அப்படின்ற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானா நீங்க மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்களேன், ஆபிரகாம் அந்த மனுஷனை கூப்பிட்டு, அது வீட்டில் மிக பொறுப்பான ஒரு வேலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் அப்படி ஜம்ப் பண்ணி போறேன். 10ஆம் வசனத்தை வாசிங்க, நான் முடிக்க போறேன். அல்லேலூயா. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவிதமான உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா, ஆபிரகாம் இருக்கிற இடம் எதுனா கல்தேயருடைய தேசம். ஊர் என்கிறதான ஊர்ல அவன் இருந்தவன். அங்கிருந்து அப்படி மேலே நீங்க பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்க வேணாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22-21 கடைசியில் ஆமேன்னு இருக்கும். அதை பார்த்துருக்கீங்களா? ஆமேன். அதோடு பைபிள் முடியாது, அதுக்கு அடுத்து பைபிள் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? மேப் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். சில பேருக்கு மேப் எதுக்குன்னே தெரியாது. சரி, ஒரு சர்ச்சில் என்ன பண்ணாங்க, இந்த போண்டா கொடுக்கும் போது அவங்களுக்கு பேப்பர் கிடைக்கல, கடைசி அந்த மேப்பை கிழிச்சு போண்டாவை சுத்திட்டாங்க. எதுக்குன்னா அது வேஸ்டா இருக்குது அந்த பைபிள்ல அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ என்னன்னா அதுல ஆபிரகாமுடைய பிரயாணங்கள்னு சொல்லி இருக்கும். வீட்டில் போய் பாருங்க, அதுல ரைட் சைடில் கீழே ஊர் அப்படின்னு இருக்கும். இந்த ஊர் என்கிற ஊர்ல இருந்து தான் ஆபிரகாம் அப்படியே மேலே யூப்ரீட்டிஸ் டைக்ரிஸ் என்ற நதி இருக்கும். அந்த நதி வழியா மேலே ஆரானுக்கு போறான். அங்கே அப்பா செத்து போறாரு. அப்படியே வந்து கானானுக்குள்ள வந்த மனுஷன் அங்கே வரும்பொழுது தமஸ்கு ஊர் வழியாக வருகிறான். அந்த தமஸ்கு ஊர்ல தான் ஒரு பெற்றோரை அவன் விலைக்கு வாங்குகிறான். அந்த பெற்றோருக்கு பிறந்தவன் தான் எலியேசர். இவன் வீட்டில் பிறந்தது. சரியா? இப்ப அந்த வீட்டில் பிறந்த ஒரு அடிமைக்கு பிறந்த பிள்ளை அவன் வளர்ந்துட்டான். அவன் கையில என்ன கொடுத்து அனுப்பினான் தெரியுமா? 10 ஒட்டகம். 10 ஒட்டகத்துக்கு நிறைய என்ன இருக்குது அது யாருக்கு தெரியும்? அம்பத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் போல இருக்குது. சொல்லுங்க, அரக்கோணமா? அல்லேலூயா. 10 ஒட்டகத்து மேல அரக்கோணம் உட்காந்துருக்கு. சரி, 10 அங்கே இப்பதானே வாசிச்சோம். உச்சிதமான பொருட்கள். அந்த உச்சிதமான பொருட்கள் என்னன்னு பின்னாடி வீட்டில் போய் வாசிச்சேன்னா உங்களுக்கு புரியும். என்னன்னா தங்கம், அதாவது கடகமா. கடகம் எங்க போடுவாங்க? கைக்கா காதுக்கா? கைக்கா. சரி, கிராமங்களில் பார்த்தோன்னா காலில் கூட போட்டிருப்பாங்க கடகம்னு. சரி, சில பேர் கழுத்தில் கூட போட்டிருப்பாங்க. செயின் போடுகான்னா கடகத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான். சரி, இருக்கட்டும். அதாவது கடகம், பொன் ஆபரணங்கள், அதில் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பொன் ஆபரணங்கள் எல்லாம் 10 ஒட்டகத்தில் இருக்கு. வஸ்திரங்கள் இருக்குது, உச்சிதமான பொருட்கள். அதாவது சில பொருட்கள் சில ஊரில் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட எல்லாம் விலையேறப்பட்ட காஸ்ட்லி பொருள் எத்தனை ஒட்டகத்தில் இருக்கு?
10 ஒட்டகம் லைனா நிக்குது. 10 ஒட்டகத்து மேலே மூட்டை இருக்குது. 10 ஒட்டகத்தில் இருக்கிற மூட்டைக்குள்ளையும் ஒவ்வொரு மூட்டையிலையும் தங்கம், விலையேற பெற்ற வஸ்திரம், உச்சிதமான பொருட்கள் நிரம்பி இருக்குது. இப்ப அந்த வேலைக்காரன் இருக்கிறான் இல்லையா, பிறந்ததுல இருந்த ஆபிரகாம் வீட்டில் வேலைக்காரன். அவனுக்கு ஆபிரகாம் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேங்க? எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அப்பா இங்கே இல்லை அப்படின்றீங்க. நீங்கள் இருக்கட்டும், ஏதோ வேலைக்காரனுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அதுதான் கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த 10 ஒட்டகத்தோடு கூட ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பும்போது எவ்வளோ தூரம் தெரியுமா? 700 கிலோமீட்டர் அவன் போனான். 700 கிலோமீட்டர். இப்போ இருக்கிற மாதிரி ரோடு வசதி கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரி இந்த தொலை தொடர்புகள் கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது. இவன் ஊர் தெரியாத, இடம் தெரியாத, பேர் தெரியாத, பாஷை தெரியாத இடத்திற்கு அவன் போகணும். அந்த 700 கிலோமீட்டர் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 15-20 நாள் அவன் ஒட்டகத்தில் போகணும். இப்படி போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இப்போ அந்த நேரத்தில் தான் பிசாசு வந்து நம்ம எலியேசர்கிட்ட பேசுகிறான். என்ன சொன்னான் தெரியுமா எலியேசர்கிட்ட? எலியேசரை, உங்கள் எஜமான் நீ நாயா பேயா உழைச்சாலும் உனக்கு கொடுக்குற சம்பளம் கொஞ்சம் தான், இது நல்ல சான்ஸு. இப்போ என்ன இருக்குது? ஃபுல் பேக்கேஜ். உன் வாழ்நாளில் நீ சம்பாதிக்கவே முடியாத அளவிற்கு 10 ஒட்டகத்துக்கு நிறையா இருக்குது. நீ 700 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இந்த ஆபிரகாமுக்கு தெரியவா போகுது? அவனே இப்போ காடு வாவானது ஊரு, அப்படியா சொன்னோம், வீடு போனது இல்லையா? சரி, ஏதோ அந்த மாதிரி இருக்கிறாரு. இதுதான் சான்ஸு, நீ என்ன பண்ணு, எடுத்துட்டு போய் செட்டில் ஆயிரு. தோணி இருக்குமா? தோணி இருக்காதா? கட்டாயமாக தோணி இருக்கும். ஆனால் இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாயிருந்தான். தேவ சபையே, நீங்களும் நானும் ஒரு பரம எஜமானுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பரம எஜமானுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிற எல்லா இடத்துல நடந்து கொள்ள வேண்டும். சபைக்கு வரீங்களா? பரம எஜமானுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இருங்க. வீட்டில் பரம எஜமானுடைய நம்பிக்கை பாத்திரவான்களா இருங்க. உங்க வேலை ஸ்தலத்துல பரம எஜமானுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இருங்க. அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் நம்பி அவனை அனுப்பினான். ஆனா அந்த அந்த எலியேசர், அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, ஒரு தடவை வாசிங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்கள், தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகம் போதும். யாருடைய ஒட்டகம்? எஜமானுடைய ஒட்டகம். இப்ப பாருங்க, இந்த அதாவது சில சமயம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். இந்த சபையில் இந்த வாலிப பசங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள போயிட்டு ஏதாச்சும் கடைக்கு போயிட்டு வாடா, ஏதாச்சும் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பி விட்டா அவங்க நேரம் வந்து பாஸ்டர் சாவி கொடுங்கன்னு கேட்பாங்க. யாருது சாவி? அவங்கிட்ட பைக் வச்சிருப்பான், அவங்கிட்ட வண்டி இருக்கும், ஆனாலும் அவருக்கு யார் பைக்கில் தான் போகணும்? பாஸ்ட் பைக்கில் தான் போகணும். அப்படி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்கல, அம்பத்தூரில் அது நடக்கும். ஓகே, சரி. அப்போ பாஸ்ட் பைக்கில் தான் அவங்க போவாங்க, இல்லை பாஸ்ட் கார் தான் வேணும் அப்படின்ட்டு சாவி வாங்கிட்டு போவாங்க. சரியா? இப்ப இந்த எலியேசர் யாருடைய வண்டியை எடுக்கிறான்? எஜமானுடைய கார். இப்ப நம்ம ஒட்டகம்னு வாசிக்கிறோம் இல்லையா, இது வந்து இப்ப இந்த 21st செஞ்சுரியில் நடந்தது அல்ல. ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த நாட்கள்ல இருந்த காஸ்ட்லியான வெஹிக்கிள் எது தெரியுமா? ஒட்டகம். இப்ப இருக்கிற ஒரு விலை உயர்ந்த கார் பேர் சொல்லுங்க. ஆடி. எப்பா ஆடி ஆடிக்கிட்டே போகும், அதை விட இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ்னே வச்சுக்கலாம். இப்ப இந்த 10 ஒட்டகத்தை எடுத்துட்டு போறான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 10 ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துட்டு போறான்னு அர்த்தங்க. அப்படின்னா இந்த எலியேசர் அவங்கிட்டையும் ஒட்டகம் இருந்துச்சு. என்ன பிறந்ததுல அங்கே வளர்றான் இல்லையா, அவங்கிட்டையும் ஒட்டகம் இருந்துச்சு. அவன் ஒட்டகத்தை எடுக்கல. ஈசாக்குடைய ஒட்டகமும் இருந்துச்சு, ஈசாக்குடைய ஒட்டகமும் எடுக்கல. யாருடைய ஒட்டகத்தை எடுத்தான் தெரியுமா? எஜமானுடைய ஒட்டகத்து மேல ஏறி போறான். ஏன் எஜமானுடைய ஒட்டகம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. இப்ப ஆபிரகாம் யாருன்னா அந்த தேசத்தின் எல்லா சுற்று வட்டாரங்களில் நல்ல அறியப்பட்டவன்.
ஆபிரகாம்னு சொன்ன எல்லா தேசத்துலையும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு ஒரு கணத்துக்குரிய மனுஷனாக அந்த காலத்தில் வாழ்ந்து வந்தார். இப்ப எலியேசர் அவர் ஒட்டகத்தில் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, நடுவுல காடுகள், மேடுகள், பள்ளங்கள், பள்ளத்தாக்கள் எல்லாம் கடந்து போகணும். அங்கே கல்லர்கள் இருப்பாங்க, அங்கே ஆபத்துகள் இருக்கும், அங்கே போராட்டங்கள் இருக்கும். அவன் சொந்த ஒட்டகத்தில் போனா அவன் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேஃபா போக முடியாது. ஆனா இப்ப எஜமானுடைய ஒட்டகத்தில் போறோன்னு வச்சுக்கோங்களேன், போனா என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஒட்டகத்தை பார்த்த உடனே ஒருத்தனும் கை வைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது ஆபிரகாமுடைய ஒட்டகம் என்று. இப்போ நான் இது புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன். நம்ம ஒரு காரில் போகிறோம், டோல்கேட்டு வருது. டோல்கேட்டு வந்த உடனே அங்கே நிறுத்தின உடனே நம்ம கார் போகும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், டிங்குன்னு. என்னது அது? அது வந்து நீங்கள் கிராஸ் பண்ணதுனால ஃபாஸ்டேக்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டோம் அப்படின்னு வருமா? இதுவே. ஆனால் நீங்கள் யாராவே இருந்துட்டு போங்க, நீங்கள் டோல்கேட்டுக்கு போனால் வண்டி அங்கே நிறுத்தி தான் போகணும். ஆமாவா இல்லையா? இதுவே ஒரு முதலமைச்சர் அந்த வழியில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வண்டி போய் அங்கே நிற்கும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டேகு இப்படிலாம் சார்ஜ் ஆகுமா? இல்லை. அவர் புறப்படுறதுக்கு முன்னாடி இங்கே டோல்கேட் திறந்து வச்சிருவான். அங்கே டிராஃபிக்கே இருக்காது, அங்கே நிற்கணும்னு அவசியம் இல்லை, அது பாட்டுக்கு வண்டி போய்கிட்டே இருக்கும். ஆமாவா? இதே தாங்க அங்கே நடந்துச்சு. எலியேசர் ஏன் ஆபிரகாமுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டார் என்றால், எஜமானுடைய ஒட்டகத்தில் போகும் பொழுது எந்த தடையில்லாமல் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில், இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் என்னுடைய பலத்தில் அல்ல, என்னுடைய ஞானத்தில் அல்ல, என்னை சார்ந்து கொண்டு அல்ல, நான் எஜமானை சார்ந்து கொண்டு, எஜமான் கொடுத்திருக்கிற கிருபைகளை சார்ந்து கொண்டு, எஜமானுடைய அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு, எஜமானுடைய வல்லமையை சார்ந்து கொண்டு நான் போவேன் என்று சொன்னால் என்னை தடையில்லாமல் நடத்துவார். நான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு என்னை சுகமாக க்ஷேமமாக கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு ஒரு தெரியலன்னு நினைக்கிறேன், யாருமே வாட்ச் பார்க்க மாட்டேறீங்க. ஆட கர்த்தாவே, சே, வாட்ச் அவர் ஏன் பார்க்குறாருன்னா, புது வாட்ச் கட்டிட்டு வந்திருக்கு, அதனால பார்க்குறாரு, விடுங்க. சரி. அப்படின்னு என்னன்னா, நீங்களாம் வசனத்தை கேட்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அவர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். ஆமாம், நாங்கள் வீட்டுக்கு போக வேணாம், எங்கள் பிள்ளை குட்டிங்களை பார்க்க வேணாம், ஐயா உங்கள் பக்கம் நான் நிற்கிறேன் ஐயா, நியாயம்தான் ஐயா, தப்பு கிடையாது ஐயா. ஆமேன். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொல்லணும்னு வந்தேனோ அதை நான் சொல்லவே இல்லை. இனிமே தான் என் செய்தியை ஆரம்பிக்கணும். ஆனால் ஐயா சொன்ன டைமை நான் கிராஸ் பண்ணிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம இப்போ இதுவரைக்கும் கண்டதுலேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். அதாவது அதே அதிகாரத்தில் தான் கடைசியில் பார்த்தோம், சபையை, அதாவது மனவாட்டியை, அதாவது ரெபெக்காலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் கோடா கோடியாய் பெருக செய்வார் அப்படின்னு 1ஆம் வசனம். நீங்கள் வீட்டில் போய் பிற்பாடு தியானிச்சுக்கோங்க. 1ஆம் வசனத்திலிருந்து அந்த 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 கோடா கோடியாய் பெருக செய்வார் என்ற வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்களேன். ஒரு சபையுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும், சபையினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும், மனவாட்டி ஆகிய தேவ பிள்ளையாகிய உங்களுடைய என்னுடைய சுபாவம், நம்முடைய வெளிப்பாடு, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கணும் தெளிவாக அங்கே சொல்லியிருக்கு. அது ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் பாருங்க, அதை பார்த்து அதன்படி நம்மை உருவாக்கி கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் சொன்னபடியே நம்மை கோடா கோடியாய் பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், என் ஆவியிலிருந்து, என் அபிஷேகத்திலிருந்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருக செய்வார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறது போல இருக்க மாட்டீங்க, நீங்கள் பெருகுவீங்க. வலது புறத்தில் பெருகுவீங்க, இடது புறத்தில் பெருகுவீங்க. முன்னும் பின்னும் ஆண்டவர் உங்களை நெருக்கி, உங்களை விஸ்தாரமாக்கி, உங்களை கனப்படுத்தி, சகல ஜனங்களும் உங்களை பார்க்கத்தக்கதாக உங்களை தலையை உயர்த்த உண்மையில் அவராய்
இருக்கிறார். இந்த கிருபையை அருமையான தேவதாசனுக்கும் சபையார் யாவருக்கும் தந்து நடத்துவாராக என்று சொல்லி ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Welcome to Berea Bethel Assembly.